பாய் ஒரு நிமிஷம் பாய். அரசியல் ஒளி சேனல்லேருந்து வரோம். என்ன சொல்லு? அரசியல் ஒளி சேனல்லேருந்து வரோம் பாய். சொல்லுங்கள். வர இப்போ பாராளுமன்ற தேர்தலில் வந்து யாருக்கு ஓட்டு போடலாம் வச்சுருக்கீங்க பாய்? இந்த முறை நான் ஒரு இஸ்லாமியன். பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஓட்டு போடலான்னு இருக்கு. பாஜக கண்டிப்பாக. அதனால தான் திருப்பி கேட்டு நான் எடுத்தோன்னு சொல்லிவிட்டேன். நான் ஒரு இஸ்லாமியன். பாஜகவுக்கு இந்த முறை கன்ஃபார்மாக எனக்கு போடலான்னு இருக்கு. இல்லை, முஸ்லீம்கள் மத்தியில் பாஜக வந்து அதிருப்தி மாதிரி பேசுகிறாங்களே, நீங்கள் ஒரு இஸ்லாமியனாக இருந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுறீங்களா? அதை பற்றி விளக்கி சொல்ல முடியுமா? கிடையாது. என்னமாரி நான் மட்டும் இல்லை, என்னமாரி நிறைய பேர் இந்த தஞ்சாவூரில் பாஜக ஓட்டு போட தயாராக இருக்காங்க. பாஜக திட்டங்கள் எதுவும் அனுபவிச்சிருக்கீங்க? ஆமாம். நான் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறேன். எனக்கு வந்து இங்கே எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். லோனு இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் இந்த லோனு தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் இது வரைக்கும் ஒன்றும் நடந்ததில்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட முத்ரா லோன்னு ஒரு லோனு பிரதமர் மோடி அதனால் கிடைக்கிது. அதுக்கு இங்கே உள்ள பாஜக தோழர்கள் மூலமாக நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். உடனே கிடச்சிது. பெரிய அளவில் எந்த இது இல்லாமல் உடனே கிடச்சிது. அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதிலே எனக்கு அவங்க மேலே ஒரு அந்த கட்சி மேலே ஈர்ப்பு வந்துச்சு. அதனால் இந்த முறை பாஜக போடலான்னு இருக்கு. திமுக வந்து முஸ்லீமோட தோழமை அப்படின்றாங்க, அதை பற்றி? கன்ஃபார்மாக கிடையாது. தோழமைகள்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் நல்லா படித்த இஸ்லாமியர்கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும். அதெல்லாம் அது கிராமங்களில் ஆரம்பத்தில் அப்படி ஏமாற்றி வச்சுட்டாங்க. ஏன்னா அப்போல்லாம் மக்கள் படிக்காதவங்க. இப்போ நம்ம இஸ்லாமியர்கள் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெளிவாக தெரியும். திமுகவோ அதிமுகவோ ரெண்டு பேர் எல்லாம் ஒரே தான். அவங்க எங்களோட இதை பயன்படுத்தி மத ரீதியாக அவங்கள இதை பயன்படுத்தி நம்மளை ஓட்டுக்காகவே பயன்படுத்திக்கிறாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ ரெண்டு பேருமே கிடையாது. அதனால் அது எவ்வளோ பரவாயில்ல, நம்ம பாரத பிரதமர் அப்படிங்கிற ஒரு இதில் இந்த முறை கொடுக்கலாம் பாஜக. முஸ்லீம் ஓட்டெல்லாம் பாஜக எல்லாமே எனக்கு தெரியாது. கன்ஃபார்மாக என்ன மாரி நிறைய பேர் இருக்காங்க. இதை பார்க்குறேன். இதன் மூலமாகவும் என்னுடைய பேட்டி மூலமாகவும் சில பேர் வரலாம். ஏற்கனவே என்னோடய தோழர்கள் சம்மந்தப்பட்டவங்க நான் பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு அந்த கருத்து இருக்குது. இந்த முறை பாஜக ஓட்டு தஞ்சாவூரில் நிறையா முஸ்லீம்கள் ஓட்டே கிடைக்கும். மாற்றமே இல்லை. தங்களுடைய பதிவுக்கு மிகவும் நன்றி. மிக்க நன்றி. வாங்க. அரசியல் ஒளி சேனல்லேருந்து வரவங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து யாருக்கு நீங்கள் ஓட்டை போடுவீங்க? உங்கள் ஓட்டு யாருக்குங்க பாராளுமன்ற எலெக்ஷன்? என் ஓட்டு வந்து திமுக தான் போடுவாங்க. ஆமாம். என்ன காரணம்? அது சின்ன பிள்ளைலேருந்து போட்டுட்ருக்கேன். நான் இன்னைக்கு நேற்று கிடையாது. நான் சின்ன பிள்ளைலேருந்து போட்டுட்ருக்கேன். அப்புறம் நன்றி. சார் ஒரு நிமிஷம். நாங்கள் அரசியல் ஒளி சேனல்லேருந்து வரோம். சரி. தஞ்சை பாராளுமன்றத்துக்கு யாருக்கு நீங்கள் ஓட்டு போடணும்னு வச்சுக்கோங்க? நான் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தேகம் வேணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். என்னோடய ஓட்டு. காரணம் என்னன்னு சொல்லுங்கள். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நாட்டோட முன்னேற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாடுபடுறாங்க. இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் உதவி கொடுக்குறாங்க. முத்ரா கடன்லாம் கொடுக்குறாங்க. அதனால் எல்லாம் சிறப்பாக தான் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி கடந்த முறை நாங்கள் வந்து போய் திமுகவுக்கு ஓட்டு போட்டோம். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சந்தேகம் வேணால் பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். எங்கள் பதிவுக்கு நன்றி. தேர்தலில் வந்து யாருக்கு ஓட்டு போடுறதா? நான் மோடிக்கு தான் போகிறேன். காரணம் என்னன்னு சார்? அது பயங்கரமாக சரக்கு அடிச்சு குடிச்சிக்கிட்டு வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகிடுறானுங்க. அதனால அடிச்சு மாறினா அந்த டாஸ்மார்க் எடுப்பாங்க. எடுத்துடணும். அதனால தான் சார் இப்படி. இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டிருந்தீங்க கடைசி? இதுக்கு முன்னாடி ரெட்டலைக்கு தான் போட்டேன். ரெட்டலைக்கு போட்டேன். இந்த வாட்டி வந்து தாமிரசனம் போகிறாங்க. எல்லாருமே குடும்ப மக்களில் உள்ள எல்லாமே தாமிரசனம் தான் போகிறாங்க. அதனால் நான் டாஸ்மார்க் எடுத்துகிட்டா நல்லது தான் சார். ஏன்னா நிறைய பேர் குடிச்சு செத்து போகிறானுங்க. ஆக்சிடென்ட் செத்து போகிறானுங்க. எங்கள் வீட்டில் 2 பேரும் செத்து போயிட்டானுங்க. அப்புறம் சார் தாமிரசனம். நன்றி. சரி சார். மேடம் ஒரு நிமிஷம் மேடம். அரசியல் ஒளி சேனல்லேருந்து வரேன் மேடம். சரி. இந்த எலெக்ஷனுக்கு வந்து யாருக்கு ஓட்டு போடுறதா? நான் வந்து தாமரை சின்னத்துக்கு தான் சார் போட போகிறேன். சரி மேடம், என்ன காரணம்னு சொல்றீங்க? சிறுபான்மை மக்களுக்கு வந்து எதிரான கட்சின்னு சொல்கிறாங்க. எதன் காரணமாக? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா ஈக்குவலாக நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக தான் பழகிட்டு இருக்கிறோம். இப்போ என்னோட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 40% முஸ்லீம்ஸ் தான். அவங்க எல்லாருமே என்னையை தான் ஆதரித்து இப்போ தாமரைக்கு தான்மா நாங்கள் போடுவோம், நீங்கள் போங்க. நான் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஓட்டு சேகரிப்பில் போகும்போது நாங்கள் தாமரைக்கு தான் போடுவோம், நீங்கள் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, அதனால நீங்கள் வந்து பயப்படாமல் போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. என்னோடய ஓட்டு தாமரைக்கு தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு மேடம் ஓட்டு? இதுக்கு முன்னாடி என் பரம்பரையே திமுக தான். எங்கள் அம்மா வந்து கலைஞரோட படித்தவங்க. அதனால் எங்கள் அம்மாவோட முதல் ஓட்டு திமுக விழுந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே ஒரு 2 வருஷத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. காரணம் என்னென்னாக்கா பிஜேபியோட ஒரு பிரதிபலிப்பு தான். அதனால நாங்கள் தாமரைக்கு தான் போடுவோம் கட்டாயமாக. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இப்போ தாமரை தான். என் பேரன் பேத்தி எல்லாருமே தாமரையை விரும்புகிறாங்க. அண்ணாமலையை ரொம்ப விரும்புகிறாங்க எங்கள் இளைஞர்கள். அதனால எல்லா இளைஞர்களோட ஓட்டும்
பிஜேபிக்கு தான் விழும். இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது, சந்தேகமும் கிடையாது. வந்து யாருக்கு நீங்கள் ஓட்டு வணக்கம் சார். நம்ம நாட்டோட வளர்ச்சி இப்போ காரணமே மோடிஜி தான். அவரோட வளர்ச்சி எங்கேயோ இருக்குது. இப்போ பார்க்க போனால் மோடிஜி தான் நம்பர் 1. அவருக்கு தான் ஓட்டு போடணும், தாமரைக்கு. வேறு இப்போ சின்ன கட்சியெல்லாம் சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, 1000 சொல்லுவாங்க. இருந்தாலும் மோடி தான் மெயின். நம்ம நாட்டின் அடுத்தது அவர் தான். வருங்காலம் இன்னுமே அவர் தான். வேறு யாராலையும் அசைக்க முடியாது. அது வந்து நம்மளோட வைராக்கியமான கொள்கையில் உள்ளவர். அதில் வந்து மாற்றம் கிடையாது. அதனால் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். தாமரை மலரும் 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 மீண்டும் மலரும். நன்றி. வணக்கம். நாங்கள் அரசியல் ஒளி சேனல்லேருந்து வரோம். இந்த பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? முரசு